வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சேலத்தில் நேற்று தேவைக்காவோட கட்சி நிர்வாகிகள் மாநாடு புதுவிதமாக நடந்திருக்கு. விஜய் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு. வேற கட்சி நிர்வாகிகள் வேற யாரையும் பேச அனுமதிக்கப்படலை. ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க இந்த ஈவெண்ட்டை? இல்லைங்க, நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்திலிருந்து தேர்தலுக்கு குறைந்தபட்சம் 60 நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கறத பரவலா சொல்றாங்க. ஏப்ரல் 10ல இருந்து 15க்குள்ள தேர்தல் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. நோட்டிபிகேஷன் பிப்ரவரி 3வது வாரம் நான் பேசுறேன், ஒரு வாரத்துல 2 வாரத்திலே வந்துடலாம். எல்லாருமே தேர்தல் பரபரப்புல எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க பார்க்கின்றோம். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அந்த 5000 ரூபாய காலைல பணத்தை போட்டு அப்புறம் அறிவிக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணமாக தேர்தல் அறிவிப்பு வந்துடும், தேர்தல் அறிவிச்சாங்கன்னா எம்சிசி வந்துடும், இதை தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க, முயற்சி பண்றாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லி அவர் அந்த மாதிரி ஈடுபட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சியை திரட்டுறது, இன்னைக்கு அமித்ஷா அவர் வர்றாரு, அதை தொடர்ச்சியாக அந்த பிரச்சாரங்கள்ல மேற்கொள்றதுன்னு போன்ற ரொம்ப தீவிரமான களப்பணியில இருக்காங்க. சீமானும் அதே மாதிரி அவர் அடுத்த மாநாடுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரும் தொடர்ச்சியா களப்பணியில இருக்காரு. எல்லா கேண்டிடேட்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. எல்லா கேண்டிடேட்ஸும் அவங்க தொகுதிகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த அரசியல் களமும் ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஆனா விஜய் இன்னுமே அந்த பழைய ஃபார்மெட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு, நான் வாரத்துல ஒரு நாள் தான் வருவேன், நான் மாசத்துல ஒரு நாள் தான் வருவேன், என்ன வருஷத்துல ஒரு நாள் தான் வருவேன்ட்டு இந்த ஃபார்மெட்லயே இருக்காரு. இன்னுமே விஜய்க்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான விஷயங்கிறது புரியுதா, இல்ல அதையும் யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து சார் எலெக்ஷன் ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்ட்டு அவர் தலையில போய் சொல்லணுமா, மண்டல போய் சொல்லணுமாங்கிறது தெரியல. அவர் இன்னுமே அந்த ஃபார்மெட்லயே இருக்காரு. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு ரொம்ப க்ளோஸா வந்துட்டோம், கூட்டணிக்கு யாராலும் வாங்கன்னு கேட்டு பார்த்தாங்க, ஒருத்தர் கூட வர மாதிரி இல்ல. காங்கிரஸ் வருமானு காத்து கிடக்குறாங்க, விசிக வருங்கிறாங்க, இது வருங்கிறாங்க, அது வருங்கிறாங்க, இப்படியே கதை காலம் தாழ்த்திட்டே இருக்காங்க. சரி, கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களான்னு கேட்டீங்கன்னா, விருப்பம் முன்னல நாங்க பெரிய விஞ்ஞான ரீதியான ஒரு விஷயம் பண்ணிருக்கோங்கிற மாதிரி அதுல ஒரு ஸ்கேம் பண்ணி அதுல ஒரு 50,000 விருப்ப மனு வாங்கிட்டோம். அந்த விருப்ப மனு எத்தனை பேர் திரும்ப கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நம்மள்ட்ட இல்ல. எத்தனை கேண்டிடேட்ஸ் போட போறாங்க அப்படிங்கிறது டேட்டா இல்ல. யாரெல்லாம் இருக்க போறாங்க, அடுத்த விஜயோட பிரச்சாரம் எப்படி இருக்க போகின்றது, இந்த அடுத்த ஒரு 60 நாட்கள்ல விஜய் எவ்வளவு தீவிரமா களத்துல வரப்போறாரு, அதை பத்தி இல்ல. இன்னுமே விஜயும் விஜய் கட்சிக்காரர்களும் அந்த பழைய ஃபார்மெட்ல அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க. இனிமே திருச்சி போனா திருச்சியில ஒரு விஷயம் பேசணும், சேலம் போனா சேலத்துல ஒண்ணு பேசணும், ஈரோடு போனா ஈரோடுல பேசணும் அப்படிங்கறதுல இருக்காரு. பேசுற பல விஷயங்கள் விஜய்கிட்ட ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு, ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. இன்னொன்னு, திமுக எப்பயும் பேசுறவர் தான். நேற்று மையப்படுத்தி ஊழல் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப மையப்படுத்தி பேசுறாரு. இந்த வருமான வரி அபராதத்திற்கு பிறகு, அதை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு இன்னுமே ஊழல் குறித்து பேசுவதற்கு விஜய்க்கு எந்த யோகியதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் எந்த யோகியதும் கிடையாது. அந்த யோகியதை அவர் இழந்துட்டார். நான் தூய சக்தி, நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த கட்சி ஒட்டுமொத்த கட்சியுமே ஊழல் கட்சி தான். இன்னைக்கு ஒரு தீய சக்தி, ஒரு ஊழல் சக்தி, ரெண்டுக்கும் பொருத்தமான சக்தினா அது தாவேக்கு மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. மற்றபடி திமுக அட்டாக் பண்றதுக்கு விஷயம் சொல்றாரு. நீங்க கையை தூக்கி வாக்குகளை யாரும் விற்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. பணம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனா அது சொல்வதற்கான தகுதியும் யோகியதையும் அவரிடம் கொஞ்சம் கூட இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த ஒரு மாநாட்டிலும் விஜய் எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா நேற்றும் ஒரு உயிர் போயிருக்குங்கிறத பார்க்கின்றோம். 12 மணிக்கு வெயில்ல கூட்டம் நடத்துறாங்க. விஜயோட கூட்டத்திற்கு காலைல 10 மணில வருவாங்கிறது தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாமியான் 5000 பேர் தான் QR கோடு, கடைசி நேரத்துல போலீஸ் மறுபடி உள்ள விட போறாங்க, இது ஒரு ஆட்டு வந்த கூட்டம், இந்த கூட்டத்தை விட்டுறோன்னு விட போறாங்கிறது தெரியும். இன்னைக்கும் ட்ரோன் ஷாட்டை வச்சு நான் கூட்டத்தை காமிக்கிறேன், அன்னைக்காவது கூட்டத்தை காமிக்கணும், என்ன நோக்கி கூட்டணி கட்சி வருவாங்க, அதுக்கான கூட்டத்தை காமிக்கணும்னு ஒரு நான் பக்கா மாசம் சொல்லி தெரிஞ்சாரு. இப்ப கூட சாமியான போடுறதுலயோ ஒரு 5 ரூபாய்க்கு வாடகை சார் எடுத்து போடுறதுலயோ விஜய்க்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போயிடப்பா, நீ சேர் போடியா, முதல்ல எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரா, எந்த எல்லைக்கு நீ போவேன், முதல்ல சேர் போடு, முதல்ல சாமியான போடு, முதல்ல மனுஷனா இருந்தா நான் சொல்லுவேன். விஜய் அவரை பார்க்க வர தொண்டர்களையோ மக்களையோ அவங்களுக்கு உரிய மரியாதையோ இல்ல வசதிகளோ கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? சுத்தமா கிடையாதுங்க. விஜய் மனுஷனே கிடையாது. நான் சொல்றேன், விஜய் மனிதனே கிடையாது. ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரியுங்களா, நீங்க எந்த எல்லைக்கு போய் மக்களுக்கு முதல்ல உன் கூட்டத்துக்கு வர்றவங்களை மதிக்க கத்துக்க. 10 மணி நேரம் நிக்கிறான், நீ நிப்பியா? 5 மணி நேரம் வெயில நீ நிப்பியா? காலைல நான் சொல்றேங்க, 10 நிமிஷம் நிக்க முடியாது விஜய், ஓடிடுவாரு. இப்போ ஏசி கேரவன்ல போய் உட்காந்துட்டு வாரு அவரு. அப்ப கதை சாத்துக்க, என்னப்பா வெளியே அனல் காத்து அடிக்குதும் பாரு. ஆனா என்னென்ன கதை விடுறீங்க நீங்க? அந்த மக்கள் நிக்கிறாங்கிறது தெரியும். காலைல டிவியில பாக்குறீங்க, காலைல ட்ரோன் ஷாட் ஓடிக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஒரு சின்ன கேள்வியே, தண்ணி அரேஞ்ச் பண்ணீங்களாப்பா? ஏப்பா இவ்வளவு வெயில் அடிக்குது, ஏப்பா சாமியான போடல? விசயானந்த் கேட்க வேண்டியதானே, சேலம் பார்த்திபன் கேட்க வேண்டியதானே? எதுக்கு நம்ம பெரிய ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்தாரு, பெரிய மிலிட்டரி கிளாஸ் எல்லாம் எடுத்தாரு. தளபதிக்கு 5 மணி நேரம் நிப்பியா, 6 மணி நேரம் நிப்பியா? அவன் நிக்கட்டும்பா, நீ எதுக்கு பொதுமக்களை எதுக்கு நிக்க விட்ட? உன் சாமியான போட தெரியாது உனக்கு? இவங்கள்ட்ட காசு திருடுறீங்களா? எவ்வளவு திருடுறீங்க? நான் சொல்றேன், இந்த கட்சிகள் திருடுறாங்க, அதை நீங்க வாங்கிங்க. நீங்க திருடுற காசுல கொஞ்சமாவது மக்களுக்கு செய்யுங்களேன்.
உங்க மாவட்ட செயலர் எவ்வளவு பேர் திருடா இருக்கீங்க, புஷியானந்த் எவ்வளவு திருடுறாரு, இல்ல விஜய் எவ்வளவு பேர் திருடரா இருக்காரு. அந்த திருட்டு காசுல கொஞ்சமாவது எடுத்து இந்த மக்களுக்கு ஒரு சேர் 5 ரூபா வாடகை சேரு, வெறும் 5 ரூபாய், அதை விஜயால கொடுக்க முடியல. எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரா, மக்களுக்கு ஒண்ணுதான் ஒரே பெரிய இது பண்ணுவார். கோமாளித்தனமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு விஜய். மனிதனே கிடையாது விஜய். முதல்ல அதுக்கு பிறகுதான் தலைவனா, அவர் நடிகரா, அவர் அரசியல் தலைவர், அதெல்லாம் அடுத்தபடி. முதலில் விஜய் வளர்த்துக் கொள்ள வேண்டியது மனிதாபிமானம். ஒரு கரூர்ல 41 பேர் இறந்து போன பிறகும் இன்னொருத்தர் இறக்க விடுறன்னு என்ன மனுஷன் நான் கேட்கிறேன். என்ன மனிதர் நீங்க தாங்க உண்மையில யமன், மக்களுக்கான யமனா நீங்க தாங்க வந்துட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப மத்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்தினால இறக்குறது வழக்கமா தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அதோட இதை கம்பேர் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், எந்த கட்சி கூட்டத்தில் சொல்லுங்க. நீங்க இதற்கு முன்னாடி எனக்கு தெரிந்து ஜெயலலிதா ஒரு பரப்புரை கூட்டம் போகும் பொழுது கடுமையான வெயில் 2 பேர் இறந்து போனாங்கன்னு செய்தி வந்தது. அதை தாண்டி பரப்புரை கூட்டங்கள்ல, திமுக கூட்டங்கள்லயோ அதிமுக கூட்டங்கள்லயோ இந்த மாதிரி இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்லுங்க. எங்கேயுமே நடந்திருக்காது. மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ரேரான கேஸ் தான். இல்ல இப்ப அதிமுகவோ திமுகவோ அத ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிடுறாங்க. ஆமாங்க, ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சிங்க. உங்க அரசியல் கட்சி இது மாதிரி ஒரு கூமுட்ட கூட்டம் இல்ல, இது மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் இல்ல. அந்த தற்கொலை கூட்டத்திற்கு வந்த மக்களுக்கு சாமியான போடுறதுன்னு தெரியாது. அதனால சொல்ற தற்கொலை கூட்டம் அது. அவர் ஆச்சரியக்குரிய நான் சொல்றேன், மறுபடியும் தற்கொலை கூட்டம் தான் அது. திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் இல்ல காங்கிரசும் எல்லா கட்சிகளும் இல்ல ஐஜேகே, என்ன சின்ன கட்சி பெரிய கட்சி கூட எடுத்துக்கோங்க, மாநாடு போட்டா சாமியான போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நாங்க சாமியான போட மாட்டோம், சேர் போட மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம். மக்கள் செத்துட்டு போறாங்க. விஜய் கூட்டத்துக்கு சத்த புண்ணியம் தானே, பிரயோஜனம் ஒண்ணு, என்ன பெரிய பிரச்சனை? இந்த ஒரு அம்மா பேசுது இல்ல, இந்த மதிய உச்சி வெயில் டைம்ல நடக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே சாமியானா போட்டிருப்பாங்க, அப்படிதானே? கண்டிப்பா போட்டிருப்பாங்க. இந்த சொல்ற ஈவினிங் கூட்டத்துக்கு இன்னைக்கு எல்லாம் அதுவும் நம்ம ஊர்ல தெரியும் உங்களுக்கு, வெயில் காலம் ஆரம்பிச்சுன்னா சாயந்தரம் கூட அனலாக இருக்குன்னு சொல்ற காரணத்தினால சாயந்தரம் மீட்டிங் நடத்தினாலே திமுக அதிமுகவும் பந்தல் போடுறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், மக்களுக்கு தண்ணி வைக்கணும். நீங்க பாருங்களேன், திமுக அதிமுக கூட்டத்தில் மயக்கம் போட்ட காட்சிகள் எங்கேயாவது பார்த்திருக்கோமா? ஒருத்தர் மயக்கம் போட்ட 2 பேர் மயக்கம், அந்த காட்சிகளே ரொம்ப ரொம்ப ரேர். இதோட கொடுமை என்ன தெரியுமா? சீட்டா நிர்மல்குமார் சொல்றாரு, இந்த சூரஜ்ங்கிறவருக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருந்துச்சு, அசிங்கமால உனக்கெல்லாம் இல்ல மனுஷனா நீ எல்லாம். இதே தானே நீ திமுக அதிமுகவும் ஏதாவது ஒரு அசம்பாதம் நடக்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீயே இவ்வளவு கூச்சப்படாம பேசியிருப்ப. கொஞ்சம் கூட கூச்சப்படாம அவருக்கு நெஞ்சு வலி இருந்துச்சா, ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தாரா, நீ எல்லாம் மனிதன் உண்மையில சீட்டா மனுஷனா வரலாம்? எப்படி உங்களால பேச முடியுது? அவங்க அக்கம் பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, ஏன்னா நல்லா இருந்தாங்க 2 குழந்தைங்க. அப்ப நான் சொல்றேன், இந்த 2 குழந்தைங்க நெருக்கடி ஆயிடுச்சு. யாரு இப்ப விஜய் தத்தெடுத்துக்கு வரா? இல்ல வழக்கம் போல கரூர்ல பண்ண மாதிரி அவங்க வீட்டை கூட்டிட்டு வாங்க, ஆறுதல் சொல்றேன், படையை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல போறாரா விஜய்? எவ்வளவு கேவலமான கட்சி பாருங்களேன் இது. விஜய் அவர் கொண்டு வரான், மத்தவங்க எல்லாம் அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம வந்தாருப்பா, செத்து போயிட்டான்னு சொல்லி சொல்லுவானுங்களாம். இவங்க எல்லாம் நாட்டை காப்பாற்ற போறாங்க, மக்களை காப்பாற்ற போறாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டை பரட்டி போட போறாங்க, தமிழ்நாட்டுக்கு குட் கவர்னன்ஸ் கொடுக்க போறாங்க, ஊழலே இல்லாத ஆட்சி செய்ய போறாங்க. இது எவ்வளவு முரணாக இல்ல பார்க்கின்ற மக்கள். உண்மையிலே இந்த மக்களுக்குமே பெரிய அறிவு இருக்கு, அறிவுதான் பெரிய கேள்வி இருக்கு. ஒரு அம்மா அதுக்கப்புறம் சொல்றது, என் குழந்தை ஏமா தூக்கிட்டு வரணும் ஒரு செய்தியாளர், இன்னைக்கு செய்தியாளர் கொஞ்சம் திரும்பி அவங்க கேள்வி எழுப்பும்போது கூட என்ன சொல்றாங்க, அப்படிதான் தூக்கிட்டு வருவேன், 38 பேரை விஷ ஊசி போட்டு கொண்டாங்க ஒரு அம்மா, ஒரு பொண்ணு சொல்லுது. தற்கொலை கூட்டத்தோட உச்சத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி திருத்த முடியுது? இப்போ விஜய் கூட்டத்துல இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு இப்போ விஜய் தரப்போ இல்ல தேவைக்கா தரப்போ காரணமா, அல்லது மக்கள் ஒரு அவேர் இல்லாம ரொம்ப ஒரு ஜாம்பி மென்டாலிட்டியில விஜய பார்த்தே ஆகணும்ட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா இருக்காங்களா? கரெக்ட் தாங்க, அவங்க ஜாம்பி கூட்டமாவே இருந்துட்டு போகுது. அந்த ஜாம்பி கூட்டத்தையும் அந்த ஜாம்பி இன்னொரு பெரிய ஜாம்பியை தானே பார்க்க வருது. அந்த ஜாம்பிக்கு ஒரு கடமை இருக்குல்ல, என்ன பார்க்க வர்ற மக்களை நான் கைவிட மாட்டேன், அட்லீஸ்ட் என்ன பார்க்க வர மக்களை சாக விட மாட்டேன். நீ கைவிட்டுருவீங்க எப்பயும், நீங்க எந்த இஷ்யூலையும் மக்கள் பக்கம் நிக்கவே மாட்டீங்க, நீங்க தலை வச்சு ஓடிடுவீங்க. அதெல்லாம் கரூர்லயே பார்த்துட்டோம். இனிமேலாவது வர்ற மக்களை சாகடிக்க மாட்டேன்னு விஜய் ஒரு இடத்துக்கு வரணும்ல. இப்ப வரைக்கும் இரங்கல் தெரிவிச்சாரா விஜய்? தன்னுடைய கூட்டத்திற்கு ஒருத்தர் இறந்து போயிருக்காருங்க, அவருக்கு விஜய் இந்த நிமிடம் வரைக்கும் சம்பவம் நடந்து 24 மணி நேரத்தை தாண்டி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்ப வரைக்கும் விஜய் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காரா? சின்ன இரங்கல், ஐயோ கூட்டத்துக்கு அசம்பாவத்தில் ஒருத்தர் இறந்து விட கேள்வி செய்தி அறிந்தேன், நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வேன், இதையாவது பண்ணு. நீ என்ன மனிதன் கேட்கிறேன். இது என்ன கட்சி, என்ன விதமான கட்சிங்க? மற்ற கட்சிகள்லாம் ஓடி இருப்பாங்க, அந்த கட்சியோடைய மாவட்ட செயலாளர், அம்மா சாரிமா இந்த ஒரு 5 லட்சம் பிடிங்கம்மா, 10 லட்சம் பிடிங்கம்மா, கவர்மெண்ட் சொல்லி வாங்கி தரோம், மற்ற கட்சிகள் கொடுப்பாங்க, இப்படி போயிருப்பாங்க. நீ இரங்கலை தெரிவிக்காம அங்க போய் நெஞ்சோலியில செத்து போனாரு, அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க, வெக்கமாவே இல்லையா அந்த கட்சிக்கு? அப்படிதான் கேட்க தோணுது. ஓகே, அவர் ஏற்கனவே இப்போ காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகள் எஸ்ஓபி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. இது என்ன எஸ்ஓபியா இல்ல ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரா அப்படிங்கிற மாதிரி. இவர் கட்சி கூட்டம் நடந்தாலே ஒரு மாதிரி சில மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, சில கொஞ்சம் வர்ற கேடர்ஸ்லாம் ரொம்ப அக்ரெசிவ் பிஹேவியர்ல இருக்காங்க. ஸோ அவர்
திரும்பவும் போலீஸோட பிஹேவியரை கொஸ்டின் பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த எஸ்ஓபிங்கிறதுக்கு முக்கியமான காரணமே விஜய் கட்சி தான். இன்னும் சொல்ல போனா அந்த எஸ்ஓபி ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டதும் அதற்கு காரணம் விஜய் இந்த மாதிரி பல இடங்கள்ல கூட்டத்தை கூட்டுறாரு, மக்களுக்கு பெரிய இன்னல் கொடுக்குறாரு, மக்கள் அவரை பார்த்து வந்து சாகுறாங்க, மயக்கம் போடுறாங்க. இதற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணுங்கிறதா பண்றாங்க. இன்னொன்னு, இந்த எஸ்ஓபிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துமா பொருந்தாதான்? இன்னைக்கு வேற எந்த கட்சியாது, குறிப்பா அதிமுகவே சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பரப்புரை கூட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு அமித்ஷா வராரு, மோடி வராரு, எல்லாரும் பரப்புரை கூட்டங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேர்தல் சமயம் யாராவது ஒருத்தர் என்னங்க தமிழ்நாடு அரசாங்கம் வேணும்னே எங்களை முடக்குறாங்கன்னு யாராவது எதிர்கட்சியா இருக்கு கூட பேசுறாங்களா? பேசல. விஜய் என்ன சொல்றாருன்னா, மத்த கட்சிகளுக்குலாம் அந்த கட்டுப்பாடு இல்ல, எனக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடு இல்லைங்க, விதிக்கிறாங்க. எஸ்ஓபி எல்லாருக்கும் பொதுவானதுங்க. 5000 பேர் தான், இவ்வளவு கூட்டத்துக்கு 5000 பேர் தான் இவ்வளவு டெபாசிட் கட்டணும் அப்படிங்கிறது இவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொருத்தமான விதிதான். நீங்க 5000 பேரை திரட்டும் போதே ஒருத்தர் கொல்றானுங்க இவனுங்க. 5000 பேரை திரட்டும் போதே நீங்க வந்து 1,00,000 பேர் வாப்பா பரவாயில்ல வழக்கம் போல நீங்க கிளப்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எத்தனை பேர் கொள்ளுவாங்க இவங்க? அது ஓப்பன் கிரவுண்டு, நீங்க ரொம்ப கரூர் மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடான இடம் கூட கிடையாது, ஓப்பனான இடத்துலயே ஒருத்தர் சாடிக்கிறாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க? சரி, இன்னொன்னு எஸ்ஓபி ரைட்டா, நேத்து கூட கியூஆர் கோடு இருக்கிறவங்க தான் உள்ள விடணும்னு சொல்லி சொன்னாங்க 5000 பேர். ஆனா நேற்று நடந்தது என்ன? ஒரு ஸ்டேஜுக்கு மேல போலீஸ் நம்பர் சரி போய் தொலை, நீ வந்து நிக்கிற நானும் எவ்வளவு நாள் கட்டுப்படுத்தி இருக்கிறது, போய் தொலை, எல்லாத்தையும் உள்ளதான் விடுறாங்க. விசயானந்த் என்ன பண்ணார் பாண்டிச்சேரியில, எல்லாத்தையும் உள்ள விடுங்க மேடம், 5000 பேர் எங்க தளபதி பார்த்தா ரொம்ப கோச்சுக்குவாரு, ஆள் என்ன கம்மியா சேர்த்துருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு, எல்லாத்தையும் திறந்து விடுங்க மேடம். ஈசா சிங் சொன்னாங்கல்ல, யூ கில்ட் 40 people are dead சொன்னாங்களா இல்லையா? அதேதான் சேலம் காவல்துறை இன்னைக்கு 5000 பேருக்கு தான் கியூஆர் கோட், 5000 பேரை மட்டும் விடுன்னு சொல்லிய பிறகும் கடைசி நேரத்துல அவங்க கெஞ்சி சரி போ பரவாயில்ல போ, விஜய் பேசும்போது பார்த்துட்டு போன்னு சொல்லி விடுறாங்க. எந்த விதிமுறைகளையாவது, நான் சொல்றேன் எஸ்ஓபி ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜராவே இருந்துட்டு போகுது. அந்த ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ல இதுவரைக்கும் விஜய் மதித்த ஒரே ஒரு விதிமுறை நீங்க சொல்லுங்க. பஸ்ஸுக்கு பின்ன பஸ் ரேலி மாதிரி ஓட்டிட்டு போகாதீங்க, ஓட்டிட்டு போவேன். பஸ் பின்னாடி உங்க டூ வீலர் யாரும் ஃபாலோ பண்ண பாத்துங்க, ஃபாலோ பண்ண வைப்பேன். நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் போது மேல ஏறி வந்து கையை ஆட்டி நீங்க உங்களை தூண்டி விடாதீங்க, தூண்டி விடுவேன். மரத்துல தொங்குறவன கீழே இறங்குன்னு சொல்லுங்க, அப்படிதான் தொங்குவான். டிரான்ஸ்பார்மர் கம்பத்துல ஏறவன கீழே இறங்க சொல்ல, நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். எதை நீ ஃபாலோ பண்ணீங்க? விஜய் இது வரைக்கும் கொடுத்திருக்கிற அந்த 12 விதிகளோ 13 விதிகளோ 18 விதிகளோ ஏதாவது ஒரு விதியை நான் ஃபாலோ, பொய் சொன்னாரு, நான் கையசைச்சாலே கூடாதுங்கிறாங்க, நான் இப்படி கையசைக்கணுங்கிறாங்க, அப்படி கையசை பொய் பேசுறாரு கூச்சப்படாம. ஆனா அரசாங்கமோ தமிழ்நாடு காவல்துறையோ விதித்த ஒரே ஒரு விதிமுறையாவது விஜய் இது வரைக்கும் பின்பற்றி இருக்கிறாரா? பின்பற்றியதே கிடையாது, பின்பற்றவும் மாட்டார். அதுதான் விஜய். இப்ப என்ன பெருசா பின்பற்றினீங்க? உங்களுக்கு எஸ்ஓபி போட்டாரு, ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லி போட்டாருன்னு சொல்றீங்க. எதுவுமே கிடையாது. அவர் வெளியே வராம இருக்கிறதுக்கு இல்ல பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறதுக்கு இதை ஒரு காரணமா சொல்லிடுறாரா? உண்மைதாங்க, அதான் சொல்றேன் இல்லைங்க. இந்த நேரத்துல நீங்க எல்லா கட்சிகளும் இந்த தேர்தல் நேரத்துல எல்லாரும் எவ்வளவு பரபரப்பா, கட்சி தலைவர்கள் எவ்வளவு பரபரப்பா இருக்காங்கன்னு பாருங்க. விஜய் என்ன பண்ணாரு? அப்பா சேலம் முடிஞ்சுதா, இன்னொரு 1 மாசம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் விட்டுருவாங்க, அப்ப என்ன எழுப்பியா, நான் தூங்குறேன் போயா, தூங்க போயிட்டாப்ல, அவ்வளவுதான். விஜய் இப்ப தூக்கத்து மறுபடியும் போயிட்டாரு, ஸ்லீப் மோடுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு எழுப்பணும் சார், அண்ணன் வேலூர்ல ஒரு கூட்டம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு நீங்க பாருங்களேன், இப்போ சேலத்துல இந்த கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? சேலம் பார்த்திபன் அந்த ஊர் மாவட்ட செயலாளருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, என்ன சேலம் நார்த்லயோ சேலம் வடக்கு தான் நினைக்கிறேன், சேலம் வடக்குல நிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப நிக்கணும்னு நினைக்கிறவரு தேர்தல் அறிவித்த பிறகு பிரச்சாரத்தின் போது விஜய் பயன்படுத்தணும். அவருக்கு தெரியும் விஜய் இனிமேல் வரமாட்டார், விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் என்ன அவசரமா அண்ணனுக்கு ஒரு சாட்டை கொடு, அண்ணனுக்கு ஒரு வேலை கொடு, அண்ணனுக்கு ஒரு கத்தி கொடு, ஏதோ ஒண்ணு கொடுத்து, அப்பா நான் மட்டும் இல்ல யாரெல்லாம் கேண்டிடேட்டா நிக்கிறோம் எல்லாரும் ஓடிவா மேல, அண்ணன் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாதான் நம்ம நாளைக்கு மக்கள்கிட்ட அறிமுகம் ஆகும்போது நான் தாவேக்கன்னு சொல்லி நம்ம போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கலாம். அது கூட முடிஞ்சது. அருண்ராஜ் வேகமா அவர் ஒரு வெள்ளி கிண்ணத்தை எடுத்துட்டு வராரு. சார் நீங்க ஒரு என்னோட சேர்ந்து நீங்க ஒரு வெள்ளி கிண்ணம் வாங்கிக்கங்க சார். எதுக்கு தம்பி? சார் நானே திருச்செங்கோல நிக்க போறேன் சார், திருச்செங்கோல நிக்க போறேன் சார், எனக்கு நீங்க இப்ப இந்த வெள்ளி கிண்ணத்தை வாங்கிட்டீங்கன்னா நானும் விஜய் கட்சி தான் சொல்லி மக்கள்கிட்ட போவேன் சார். ஏன்னா சேலத்துக்கோ திருச்செங்கோடுக்கோ ஈரோடுக்கோ விஜய் இந்த தேர்தலில் போக மாட்டார், முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. அதிகபட்சம் இதே மாதிரி ஒரு 5 இடத்துல பேசுறதோட ஒரு தேர்தல் ரோல முடிச்சுக்க போறாரு. முடிஞ்சிரும். எங்க எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நீங்க வந்து சின்னம் எல்லாம் கிடைத்து எல்லாருக்கும் சின்னம் கிடைத்த பிறகு நீங்க இருக்கின்ற அந்த 30 நாட்கள் இல்ல 25 நாட்களில் விஜயால் எத்தனை ஊர்களுக்கு செல்ல முடியும்? போமாட்டார். நான் சொல்றேன், நீங்க மாவட்ட தலைவர்கள் கூட போக மாட்டார். 37 மாவட்டம் இருக்கா, 37 மாவட்ட தலைநகரத்துக்கு கூட போக மாட்டார். ரொம்ப ஸ்பெசிபிக்கான சில பாயிண்ட், சென்னையில ஒரு பாயிண்ட், திருச்சியில ஒரு பாயிண்ட், திருச்சியில ஏற்கனவே போயிட்டோமே, மதுரையில தான் ஏற்கனவே மாநாடு போட்டோமே, வேற எங்க திருநெல்வேலி, சரி சவுத்துல ஒரு பாயிண்ட் போடுங்க, நடுவில் சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் போடுங்க, ஒரு 5 பாயிண்ட் போடுங்க. அந்த 5 பாயிண்ட்லயும் இதே வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம செலவெல்லாம் பண்ண வேணாம், இதே வண்டி நான் ஏசியில வந்துடுறேன், மக்கள் கூடுறவங்க கூடட்டும், பேசிட்டு போயிட்டே இருக்கேன், மீடியா பாத்துக்கோ மத்ததெல்லாம். அவரோட சொபிஸ்டிகேஷனோ இல்ல கம்ஃபர்டபுளோ கொஞ்சம் கூட இறங்க கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்காருன்னு. அதாவது
ஒரு சோம்பேறித்தனமான ஒரு எலைட் பொலிட்டிஷியன் தான் விஜய். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வளர்ற ஆப்பிள். எக்ஸ்ட்ரீம் எலைட். எக்ஸ்ட்ரீம் எலைட். நம்ம சொல்றேன் எக்ஸ்ட்ரீம் எலைட். அதாவது நான் சினிமால எப்படி இருந்தேனோ, இறங்குனா ஏசி, நின்னா ஏசி, அப்படி நின்னேனோ அதே மாதிரிதான் நான் இருப்பேன். அங்க ப்ராம்ப்டர் இருந்துச்சு, இங்க ப்ராம்ப்டர் இல்ல. அதனால சில நேரங்களில் மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப கொஞ்சம் மனப்பாடம் பண்றதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி முன்னாடி குறிப்புகளை வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான். அதை தாண்டி என்னை எதுவும் கேட்காதீங்க, என்ன வற்புறுத்தாதீங்க, என்கிட்ட எதுவும் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நான் இப்படிதான் வளர்ந்தேன், இப்படிதான் இருப்பேன். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள். அந்த ஆப்பிள் அப்பப்ப வெளியே கொண்டு வாங்க, மக்கள்கிட்ட இதை பாருங்க, ஆப்பிள் பாருங்க, ஆப்பிள் பாருங்கன்னு காட்டிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வச்சிருங்க. அதுதான் விஜய். அதை அந்த சொபிஸ்டிகேஷன் விட்டுட்டு விஜயால வரவே முடியாது. ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சொல்ற அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி வர சொல்லுங்க விஜய். அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி ஒரு 15 நிமிஷம் விஜய் நிக்க சொல்லுங்க. நிக்க மாட்டார், ஓடிடுவார். இப்ப பாக்கலையா நம்ம அஜித் குமாரோட காவல் மரணத்திற்காக பெரிய இது போட்டாங்க. விஜய் எத்தனை மணிக்கு வந்தார்? காலையில 6 மணில வந்து அன்னைக்கு மயக்கப்பட்டே இருந்தா ஒரு குரூப். விஜய் கடைசியா வந்தாரு, பின்னாடி வண்டியை நிப்பாட்டினாரு, மேடைக்கு ஏறி வர்றதுக்கு ஒரு 4 நிமிஷம், மேடையில நின்னது ஒரு 3 நிமிஷம், கிளம்பிப்பாடு. 7 நிமிஷம் தான் போராட்டம் க்ளோஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல என்னால வெயில் தாங்காதுப்பா. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அதிகபட்ச மக்கள் பணியே ஒரு 20 நிமிஷம் தான். அவ்வளவுதான். அதோட என்ன வேணும்? 20 நிமிஷம் நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க தான் இப்ப சொல்றீங்களா, நானும் விஜய் தான், பெலிக்ஸும் விஜய் தான், ராஜமோகனும் விஜய் தான், எல்லாருமே விஜய் தான். நாளைக்கு போய் அப்ப நீ வரி கட்ட போறான்னு கேட்க போறாங்க யாராவது போய். நீயாவது அந்த வரியை கட்டி அவரை ஏமாத்திட்டு இருக்காரு, கருப்பணம் வாங்கிட்டு இருக்காரு, நீயாவது வரி கட்டிவே மாட்டேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. இல்ல இப்போ ஆக்சுவலி இப்போ தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி நான் பார்த்ததில்ல. எல்லாரும் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணவங்க. இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே அலைன்ஸ் அபவ் 45% எடுத்திருந்தாங்க. அவங்களே எங்களுக்கு 45% ஓட்டு இருக்குன்னு சொல்லலை. ஆனா விஜய் வந்து எங்களுக்கு 30% ஓட்டு இருக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. என்ன டேட்டான்னு தெரியல. இது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் அப்ரோச் இது? இல்ல நான் என்ன சொல்றேன், 30% இருக்குல்ல, அப்புறம் பிச்சை எடுக்கிற நீ, அப்புறம் ஒவ்வொரு கட்சியில கூட்டணி பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. நான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் தான் எல்லா இடத்துலயும் வெடிக்குது. நான் என்ன சொல்றேங்க, நீங்க போட்ட பொலிட்டிக்கல் பாம் என்ன? என்னை நோக்கி வருவார்கள், நம்ம நோக்கி வருவாங்க இல்லையா, நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, இப்படிதான் விஜய் பேசினாரு. இவங்க உன்னை நோக்கி வரவே இல்லையா யாருமே. திமுக நோக்கி போறாங்க, அதிமுக நோக்கில போறாங்க. அப்ப பொலிட்டிக்கல் பாம், நீங்க போட்ட பாம் இங்கே வந்து புஸ்வானம் ஆயிருச்சு. அந்த பாம் வேற எங்கேயோ தானே வெடிச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஐயா காங்கிரஸ் ஐயா தயவு செய்து வாங்க ஐயா, ஐயா விசிக ஐயா தயவு செய்து வாங்க. ஏன் நீங்க பொலிட்டிக்கல் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? நிப்பாட்டுங்க. அதை முதல்ல 30% இருக்குல்ல. இன்னும் விஜய் வந்து ஒரு 5 பாயிண்ட்டுக்கு போனாலே அது 35%, 40% ஆயிடும்ல. வீட்டுக்கு ஒரு ஓட்டு, 2 கோடி ஓட்டு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. நீங்க 2 கோடி ஓட்டு 3 கார்னர் கான்டெஸ்ட், 2 கோடி ஓட்டு வாங்கினீங்கன்னா நீங்க சிஎம்ங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு பரந்த மனப்பான்மை? ஐயோ காங்கிரஸை நம்ம கை தூக்கி விடுவோம்ப்பா, அவங்களுக்கு ஒரு 4 மினிஸ்ட்ரி கொடுப்போம்ப்பா, விசிக்கு நீங்க வாங்க திரும்ப உங்களுக்கு ஒரு 4 மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. இவ்வளவு பறந்து இவ்வளவு நல்லவங்களா நீங்க எல்லாம்? 30% தான் ஏன் நீ பிச்சை எடுக்கிறதா நான் கேட்பேன். 30% எந்த கட்சி பிச்சை எடுக்காது? பிச்சை எடுத்துட்டே இருக்கு தொடர்ச்சியா. டே 1ல இருந்து போய் நாம் தமிழர் பிச்சை எடுத்துச்சு, அதற்கு பிறகு அதிமுக பிச்சை எடுத்தாங்க, இப்ப காங்கிரஸ் பிச்சை எடுக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் இந்த கூட்டணி பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். யாராவது வந்துட மாட்டாங்களான்னு விஜய் இந்த கேள்வியை ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனை கேட்கணும்ல. அதனாலதான் விஜய் இந்த கேட்கிறேன். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி நம்ம எல்லா டிபேட்டையும் பாக்குறாரு. பார்த்து அதனாலதான் அவரு என்ன பண்றாரு, நம்ம கேள்வி எழுப்பணும். டிசம்பர் மாத இறுதியில தமிழ்நாடு போராட்டம் நம்ம சேனல்ல பேசும் போராட்ட களமாக இருந்தது. விஜய் ஏன் பேசவில்லை? தொகுத்து வச்சுட்டு பேசுறாங்க. இன்னைக்கு செவிலியர்கள் போராடினார்கள், ஆசிரியர்கள் போராடினார்கள். அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தியா நீ? அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தா உன்னை யாரும் எழுப்பி விடலையா? அதனால அதை பாக்குற அதே ஒரு ஜான் ஆரோக்கியசாமி கேட்கிறேன். 30%, 32% விஜய் காதுக்குள்ள போய் ஓதுறீங்கல்ல, அப்படியே பிச்சை எடுக்கிறீங்க நான் கேட்கிறேன். அப்ப சும்மா, அதாவது இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இந்த கூட்டம், இந்த வந்திருக்கிற இந்த கூட்டம் மட்டுமே ஓட்டா மாறிடும். ஓட்டா மாறட்டும். வந்திருக்கிற 5000 பேர் இல்ல மிஞ்சி போனா அதுல வந்து ஒரு 30,000 40,000 பேரோட வச்சுக்கோங்க. அந்த ஓட்ட வச்சு என்னங்க பண்ணுவீங்க நீங்க? டெபாசிட் தாங்க டெபாசிட்டே வாங்க முடியாதுங்க அதை வச்சுக்கிட்டு. எனக்கு என்னன்னா, இப்ப 30% எல்லாம் சொல்றது வந்து கேடர்ஸையோ இல்ல ரசிகர்களையோ உற்சாகப்படுத்துறதுக்கா, இல்ல அவரே வந்து நம்பிட்டாரு? அவரே நம்புறாரு. அதான் சொல்றேன். இப்ப நேத்து சொல்லிருப்பான் ஜான், சேலம் மீட்டிங் சார் இன்னைக்கு வந்து 36 ஆயிடுச்சு சார். இந்த பெர்சன்டேஜ்லயே பாருங்க, அவங்களோட ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. 2 கோடி 25 லட்சம் வீடுகள் இருக்கு. 25 லட்சத்தை அவங்க அப்படியே விட்டுறாங்க. அவங்க ரொம்ப பரந்த மனசு. 25 லட்சத்தை கழிச்சிருங்க. 2 கோடி வாக்குகள் எங்கள்கிட்ட இருக்கு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு. ஒருத்தர் சொன்னானா, இன்னொருத்தர் வந்து எங்கள்கிட்ட ஆதரவு சொன்னாரு 27% நான் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னொருத்தர் 36% கிராஸ் பண்ணிட்டோம். விஜய் 30%. யார் சொல்றதா உண்மை? நீங்க சொல்றதுல எனக்கு புரியல. 27 36 40 இல்ல வீட்டுக்கு ஒரு ஓட்டா, இல்ல 4 கோடி ஓட்டா, 2 கோடி ஓட்டா, ஏதாவது ஒரு இடத்துக்கு வாங்க. ஆளாளுக்கு அடிச்சு விடுறீங்களே இப்படி. எங்க இருந்து நீங்களா சர்வே எடுக்கிறீங்க? ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி.